அந்த கூட்டணியில் இருக்கின்றவர்கள் எடப்பாடியுடைய இல்லம் நோக்கி வருவார்கள். அப்படி இல்லம் நோக்கி வருவதற்குரிய சூழலை நாம் திமுக கூட்டணி கட்சிகள் விரைவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லம் தேடி வரும் என நேற்று நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஏனென்று சொன்னால் அடுத்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்துவிட்டது. மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் என்ற நம்பிக்கை எதிர்க்கட்சிக்கு வர வேண்டும். அந்த எதிர்க்கட்சியில் இருக்கின்ற தலைவர்களுக்கு வர வேண்டும். அந்த எண்ணம் வர வைப்பது யார் என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 2500 நிர்வாகிகள். நீங்கள் அப்பொழுக்கட்ட நிலையிலே கடுமையாக உழைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கூட்டணியில் இருக்கின்றவர்கள் எடப்பாடியுடைய இல்லம் நோக்கி வருவார்கள். அப்படி இல்லம் நோக்கி வருவதற்குரிய சூழலை நாம் இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே சூழலை ஏற்போம். கடுமையாக உழைப்போம். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்போம். ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயலாற்றுவோம். பெரியவன் சிறியவன் என்று இல்லாமல், உயர் பதவி கீழ் பதவி என்று இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றே. அதற்கு உதாரணம் நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார். மழை பெய்கிறது, அங்கே இருக்கின்ற ஒன்றிய செயலாளர் ஓடுகிறார், மாவட்ட செயலாளர் ஓடுகிறார், அந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் ஓடுகிறார்கள். ஆனால் எங்கோ இருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மக்கள் துயர்படுகிறார்களே என்று சொல்லி மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக எடப்பாடியார் இருக்கின்ற காரணத்தினால் உறுதியாக அடுத்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார். அந்த வெற்றிக்கு அடித்தளம் நம்முடைய தியாகம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய தொலைநோக்கு பார்வை. விட்டு கொடுத்து அரவணைத்து செல்வீர் என்று சொன்னால் 2026 நடைபெறுகின்ற தேர்தலில் மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் முதலமைச்சராக வருவார். அப்படி வருவதற்கு இங்கே இருக்கின்றவர்கள் உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய அரவணைப்பால் லட்சக்கணக்கான தொண்டர்களை அரவணைத்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.